வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். சூரிய பகவானை பார்க்கும். சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி தான். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல தான் இருப்பார். ஸோ 10ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது நல்லதானா? நல்லது தான். ஏன்னா சூரியன் போன்ற கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்க போது நல்ல பலன்களை கொடுப்பாங்க. எந்த விஷயத்தில் நல்ல பலன்களை கொடுப்பாங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதாவது இடமாற்றம்னா ஒருத்தர் வீடு மாறுறது, ஒருத்தர் ஊர் மாறுறது. தொழில் மாற்றம்னா ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து வெளியேறி வேற இடத்துக்கு வேலைக்கு போகிறது, அல்லது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு பிஸ்னஸ்க்கு வர்றது, அல்லது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒரு பிஸ்னஸை விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் தொடங்குறது, அல்லது ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸோடு அடிஷ்னலாக வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது. அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அந்த கேதுவும் செஞ்சு கொடுக்கும், அந்த சூரியனும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். ஆக தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் 7ல் சூரியன் இருந்தால் ஒரு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு நாள் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரும். அல்லது நம்ம யாருக்கிட்டையாவது நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்கோம்னா அவங்களோட அந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மட்டும் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த ஹீட்டுனால வரக்கூடிய நோய்கள் அப்படி சொல்லுவோம்ல, இந்த தலைவலி, வயிற்றுவலி அப்படி சொல்லுவோம், காய்ச்சல் அப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்குடைய சந்தர்ப்பமும் இப்போ கொஞ்சம் இருக்கும். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி தான். பொதுவாக அஷ்டமாதிபதி 6வது ராசியில் இருக்கக்கூடாது. இருந்தால் ஏதாவது ஒரு சிலருக்கு நோய் நொடி வந்துடும். ஒன்று இந்த ஸ்கின்னில் அலர்ஜி வர்றது, அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை அது பொதுவாகவே கொடுக்கும். அது எவ்வளோ நாளைக்கு கொடுக்கும்னா வைகாசி 2ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் புதன் பகவான் 7வது ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த நோய் நொடி அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது, உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஈஸியாக நடக்கும் இனிமேல் உங்கள் வீட்டில். அது உங்களுக்காக இருந்தாலும் சரிதான், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரிதான். இப்போ உங்கள் வீட்டில் யாருக்கோ திருமணம் நடக்கணும், இப்போ முயற்சி பண்ணுறோம், நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். அது ஒன்று நிச்சயமே நடக்கலாம், இல்லைன்னா கல்யாணமே கூட நடக்கலாம். அப்படி ஒரு விதி இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கதா செய்யுது. சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா 5வது ராசியில் தான் இருக்கார். சுக்கிரன் 5வது ராசியில் இருந்தால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் கிடைக்கும். அது சினிமா, நடனம், நாட்டியம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் வைகாசி 17 வரைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் வைகாசி 17க்குள்ள. ஒன்று குழந்தை பிறக்கிற கண்டிஷனில் இருக்கலாம், அல்லது கருத்தரிக்காமல் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சமீபத்தில் கருத்தரிச்சிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வைகாசி 17க்குள்ளே கூட கருத்தரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இப்போ. அதே மாதிரி 12ஆம் அதிபதி 5வது ராசியில் இருக்கனால பெற்ற பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். கடந்த 2-3 மாதமாகவே உங்களுக்கு நிறைய செலவு வரும். வைகாசி 17 வரைக்குமே பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி தர்றதோ அல்லது கல்வி ரீதியாகவோ ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தனாதிபதி தான், 5ஆம் அதிபதி தான். பொதுவாக குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போகக்கூடாது. அது யாருக்கு போகக்கூடாதுன்னா, ஏற்கனவே கொஞ்சம் நல்லா இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் போகக்கூடாது, கெட்டு போனவங்களுக்கு போகலாம். அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே கொஞ்சம் பொருளாதாரத்தில் நல்லா இருக்காங்க, கடன் காட்சிகள் இல்லை, கொஞ்சம் நல்ல செல்வாக்கியமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பொருளாதார தட்டுப்பாடை கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் காசு பணத்தை கொஞ்சம் கொடுக்காது, கொஞ்சம் தயங்கும். ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் எல்லாம் கூட உருவாக்கி விடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஏற்கனவே கடன் பட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் அடைச்சி விடுறதுக்குடைய வேலைகள் செய்யும். இப்போ பேங்க்கில் போய் லோன் கேட்டாலும் கிடைக்கும், அதன் மூலமாக அடையும். அல்லது சொத்து பத்துக்கள் வச்சுருப்போம், கடன் அடைக்கணும்னு சொல்லி நினைப்போம். சொத்து பத்துக்கள் இது வரைக்கும் விற்காமல் இருந்திருக்காது, ஆனால் இனிமேல் சொத்து பத்துக்கள் விற்கும். அதன் மூலமாக கொஞ்சம் கடன் அடைக்கலாம், வாழ்க்கையை கொஞ்சம் சீர்திருத்திக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் குரு பகவானால் மிகப்பெரிய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சிலருக்கு நகை நட்டுகள் எல்லாம் கூட வாங்கி தரும். ஒரு சிலருக்கு நகை நட்டுகளை அடமான வச்சு ஏதோ ஒரு சில நல்ல காரியங்களை
ஏதோ ஒரு சொத்து சுகமெல்லாம் வாங்குற மாதிரியான வேலைகளை கூட அந்த குரு பகவானே வந்து செய்வாருங்க. அடுத்து சனியும் ராகு 4வது இடத்துல இருக்காங்க. சனி 4வது இடத்துல இருக்கிறது நல்லதான்னா சனி 4வது இடத்துல இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா சனி 4 இருக்கிறது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். ஆனால் அர்த்தாஷ்டம சனின்னா கூட அது அவருடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதகங்கள் வந்து செய்யாது. உதாரணம், ஏதாவது சொத்து சுகம்லாம் வாங்கி தரும், வண்டி வாகனம் எல்லாம் வாங்கி தரும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணும். அதோட இப்போ ராகு மட்டும் வந்திருக்காரு. ராகு மட்டும் 4ல் இருக்கிறது கொஞ்சம் நன்மையை வந்து கொஞ்சம் குறைக்கும். ராகு பொதுவாக 4ல் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. ஏன்னா 4ல் ராகு இருக்கிற போது என்ன பண்ணுன்னா தாயார் கூட வந்து ஒரு சிலருக்கு பகையை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். தாயாருக்கும் வந்து நமக்கும் வந்து செட் ஆகாமல் போயிடும். தாயார் வந்து நம்ம கூட பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் ஒரு சில விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு அமைஞ்சுக்கும். ஒரு சிலருக்கு தாயாரோட சண்டை சச்சரவு பகை வந்து கண்டிப்பாக வராது. அப்படி யாருக்கெல்லாம் தாயார் கூட உறவு நல்லா இருக்கோ, பகை வரலையோ, அவங்களுக்கு மட்டும் தாயாருக்கு உடல் நலத்தை பாதிக்கும், நோய் நொடிகளை வந்து கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பத்தை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வரும். எதையோ ஒரு சொத்தை கொடுக்கறது, அது அல்லது எதையோ ஒரு பொருளை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு சிலர் வந்து திருடிட்டு போகிறதுக்கு கூட சந்தர்ப்பம் இருக்கும். ஏன்னா ராகு 4ல் இருந்தாலே அப்படிதான். அதே போல் ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் உருவாகும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம்லாம் உருவாகும். ஒரு சிலருக்கு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவுன்னு வந்துடும். ஒருவேளை உங்கள் அம்மா கூட சண்டை வந்துடலாம். வந்து நம்ம தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வந்துடலாம். அப்படி தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் போயிருங்க. அப்படி போகிறது தான் நல்லது. போகலைன்னா அப்புறம் ரொம்ப பிரச்சனைகள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த தொந்தரவை வந்து ராகு தான் செய்யும். அதே மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க விவசாயத்தை கொஞ்சம் குறைச்சி செய்யுங்க. நீங்கள் செய்ய வேணான்னு சொல்லலை, விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தவங்களுக்கு அதே பழக்கம் இருக்கும். ஸோ விட முடியாது. நீங்கள் செய்யுங்க, பட் கொஞ்சம் குறைச்சி செய்யுங்க. ஏன்னா அது வந்து அந்த விவசாயத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக விளைய வைக்காது. அதாவது வெள்ளாமையே வந்து கொஞ்சம் சரியாக விளையாது. ஒருவேளை விளைஞ்சாலும் நமக்கு அந்த விலைவாசிகள் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதனால கொஞ்சம் குறைச்சி விவசாயம் பண்ணிட்டோம்னா தொந்தரவு இருக்காது. அதே மாதிரி ஆடு மாடு வச்சுருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆடு மாடை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை வரலாம். கொடுக்குற மாதிரினா விற்கிற மாதிரியான சூழ்நிலையோ அல்லது அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலையோ வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஆடு மாடுகளுக்கு நாய் கோழி போனெல்லாம் எந்த மிருகங்கள் இருந்தாலும் சரி அதுகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் அந்த ஆடு மாடுகளை வந்து பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் பால் மாடெல்லாம் வச்சு பால் கறந்தெல்லாம் தொழில் செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாடு வச்சுருந்தாங்கன்னா அந்த மாட்டுக்கு ஏதாவது நோய் நொடி வரனால அந்த பால் கொடுக்கறதெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ மடி நோயெல்லாம் சொல்கிறோம்ல, மாட்டுக்கு பசுமாட்டுக்கு அந்த மடி நோயெல்லாம் கூட வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். ஏன்னா இப்போ தான் அந்த கிரகம் வந்திருக்கு. அதனால் இப்போ உடனே நான் சொன்னது உடனே நடந்துடாது. ஆனால் அந்த கிரகம் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்குடைய கிரகம். ஸோ இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக ஒருத்தருக்கு அப்படி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பால் மாடுகளுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி வரலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படி இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ஒரு சில மாடுகளை வந்து சரியாக செனை பிடிக்காது, பால் குறைஞ்சிரும், இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாடுகளை வச்சு தான் நம்ம பிழைப்பு நடத்துகிறோம்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் போட்டு வச்சு நம்ம அந்த மாடுகளை வச்சுருந்தோம்னா மாடுகளுக்கு ஏதாவது தொந்தரவுன்னா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போதைக்கு அது விற்கிற விலைக்கெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்களாம் கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்போ அது வந்து அது மாடுகளுக்கு பாதிக்குதுனாலே நிறைய இழப்பீடுகள் ஏற்பட்டுரும் இல்லையா. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம இன்சூரன்ஸ் மாடுகளுக்கு பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்ல பலன்களை வந்து அனுபவிக்கலாம். மிகப்பெரிய கெடுபலன்கள் வந்து வராமல் கொஞ்சம் தவிர்த்தரலாம். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட கொஞ்சம் சண்டை வர பார்க்கும், பகை வர பார்க்கும். அதனால் அவங்ககிட்டையும் அந்த பகை வராமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதை தான் அந்த ராகு பகவான் வந்து செய்வார். செவ்வாய் வேற உங்களுக்கு நீச்சமாக தான் இருக்கார். பொதுவாக வந்து 6ஆம் அதிபதி நீச்சமானால் ஏதாவது ஒரு நோய் நொடி வந்துடும். நமக்கோ நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கோ யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் நொடி வர்றது, அதனால மருத்துவ சிகிச்சைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த வைகாசியில் இருக்குது. ஏற்கனவே இருந்துச்சு, ஏற்கனவே ஒரு மாதம் இருந்துச்சு, சித்திரை மாதம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி
ஒன்று சித்திரை மாதம் நோய் நொடி வந்திருந்தால் இந்த வைகாசியில் வராது. ஒருவேளை சித்திரையில் வரலன்னா இந்த வைகாசியில் கூட ஏதாவது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரலாம். ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆக விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஒரு சில கிரகநிலைகள் சரியில்லைன்னா கூட ஒரு சில கிரகநிலைகள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல மாதமாகவே தான் கடந்து போகும். அதனால் வைகாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.